திருப்பரங்குன்றம் வழக்கை மீண்டும் விசாரித்து வருகிறார் நீதிபதி GR சுவாமிநாதன். தற்போது இது தொடர்பான வழக்கில் மதுரை மாநகர காவல் ஆணையர் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். 144 தடை போட எந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை அனுப்பினீர்கள் என நீதிபதி காவல் ஆணையரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு சுமார் 5:45 மணி அளவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்க பரிந்துரை செய்ததாக காவல் ஆணையர் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, 3 பேர் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். தற்போது மாநகர காவல் ஆணையரிடம் என்னென்ன கேள்விகளை நீதிபதி கேட்டிருந்தார், என்ன பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது? திருப்பரங்குன்றம் வழக்கில் 3 முக்கிய அதிகாரிகள் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில் தற்போது மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார். அப்போது ஆஜரான காவல் ஆணையரிடம் நீதிபதி நேற்றைய தினம் நான் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த என்ன நடவடிக்கைகளை எடுத்தீர்கள் என கேட்டார். அதற்கு காவல் ஆணையர் பேரிகார்டுகள் அமைத்து 3:30 மணி முதல் நடவடிக்கை எடுத்தோம். கூட்டம் அதிகமாகி பிரச்சனை எழுந்ததால் மதுரை மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்தோம் என தெரிவித்திருந்தார். அப்போது நீதிபதி 144 தடை உத்தரவை எந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை அனுப்பினீர்கள் என கேள்வி எழுப்பினார். அப்போது மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் சரியாக சுமார் 5:45 மணியளவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை அனுப்பியிருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சரியாக 6:10 மணியளவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உத்தரவு தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்ட போது மறுநாளே வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. எங்களது நோக்கம் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த கூடாது, மதிக்க கூடாது என்பதல்ல, பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டே அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என அரசு தரப்பும் காவல் ஆணையர் தரப்பும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது நீதிபதியும் குறுக்கிட்டு அது மக்களின் நன்னடத்தையாலே அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் அரசு தரப்பும் உத்தரவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கப்படும் என்பதாலேயே அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. மறுநாள் விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் சூழலை நிர்வகிக்க சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்துதான் எது எப்படியாயினும் காவல்துறை ஆணையரை பாராட்ட வேண்டும். பெரிய காயங்கள் இழப்புகளின்றி நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் சூழலை மதுரை காவல் ஆணையர் நிர்வகித்தார் என அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜோதி காவல் ஆணையர் பற்றி தற்போது வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் தற்போது 3 அதிகாரிகளுக்கு மத்தியில் குறிப்பாக 144 தடை உத்தரவை பிறப்பித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், அதே போல திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர், அதே போல மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் இவர்கள் 3 பேரும் ஆஜராக காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்ட நிலையில் தற்போது மதுரை காவல் ஆணையர் மட்டும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி நீதிபதிகளினுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார். அவரும் நீதிபதியினுடைய கேள்விகளுக்கு உரிய பதிலை நீதிமன்றத்தில் அளித்து வருகிறார். அரசு தரப்பும் நேற்றைய தினம் நடந்த திருப்பரங்குன்றம் சூழல் தொடர்பான மிக முக்கிய வாதங்களை நீதிபதி GR சுவாமிநாதனிடம் முக்கிய வாதங்களாக எடுத்து வைத்து வருகிறார்கள். பாலா, மணிகண்ட பிரபு, 3 பேர் ஒரு சேர ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் நீதிபதி. தற்போது காவல் ஆணையர் மற்றும் தான் ஆஜராகி பதிலளித்துட்டு இருக்காரு. இன்னும் மற்ற 2 ஆட்சியர், கோயில் செயல் அலுவலர் எப்போது ஆஜராக இருக்கிறார்கள்? அது பற்றிய விவரம் தெரிய வந்திருக்கா? அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முறையான தகவலை தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் அதே போல திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர்களுக்கும் தெரிவித்திருந்தார்கள். காவல் ஆணையருக்கும் சரியாக 5:15 மணிக்கு நீதிபதி சரியாக 5:15 மணிக்கு 3 பேரும் காணொலி காட்சி வாயிலாக நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த தகவல் உடனடியாக காவல் ஆணையருக்கும் மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதே போல திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் சரியாக 5:31 மணிக்கு மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகினார். அவர் முக்கியமான விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். 144 தடை உத்தரவு கோரப்பட்டது குறித்தும் அது அமல்படுத்தப்பட்ட நேரம் குறித்தும் எடுத்துரைத்திருந்தார். அங்கு நிலவிய சூழல் குறித்தும் கூறியிருந்தார். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் அடுத்தடுத்ததாக காவல் ஆணையருக்கு பிறகாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரும் அவருக்கு பிறகாக திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலரும் காணொலி வாயிலாக ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தற்போது நீதிபதி முழுமையாக மதுரை காவல் ஆணையரிடம் விளக்கங்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார் பாலா. மணிகண்ட பிரபு, தற்போது இந்த வழக்கோட விசாரணையில நீதிபதி இன்னும் அடுத்தடுத்து என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறாரு? அரசோட தரப்பு என்ன இருக்கு, முக்கியமான பிரதான கோரிக்கையா இருக்கு? பாலா, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்தமட்டில் ஆரம்பம் முதலே அரசு தரப்பு கோருவது கால அவகாசம் தான். தங்களுக்கு உரிய பதிலளிக்க 4 வாரங்கள், அதாவது 1 மாத கால அவகாசம் வேண்டும் என்றே அவர்கள் தொடக்கத்திலிருந்தே குறிப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் நீதிபதி GR சுவாமிநாதன் அந்த கால அவகாசத்தை ஏற்கவில்லை. அதன் காரணமாகத்தான் உடனடியாக மதுரை காவல் ஆணையரையும் மாவட்ட ஆட்சியரையும் கோவில் செயல் அலுவலரையும் 15 நிமிடங்களில் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்கிற ஒரு அதிரடியான உத்தரவையும் கூட இட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது மதுரை காவல் ஆணையரும் ஆஜராகி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தரப்பு விளக்கத்தையும் கேட்பதுதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய சாராம்சம். நான் நேற்று கொடுத்த உத்தரவை பின்பற்றாததற்கு காரணம் என்ன என அரசு அலுவலர்களை கேட்பதுதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய முக்கியத்துவம். அந்த அடிப்படையில் தற்போது காவல் ஆணையர் தரப்பிடம் ஏன் நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கான விவரங்களை நீதிபதி GR சுவாமிநாதன் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதே போல மாவட்ட ஆட்சியரிடமும் அவர் விளக்கங்களை பெறுவார். அதற்கு பிறகாக திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் ஏன் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை, நான் மனுதாரரோடு சேர்த்து 10 பேரை CISF வீரர்களோடு மலைக்கு சென்று தீபமேற்ற உத்தரவிட்டிருந்தேன், அதற்கான நடவடிக்கைகளை ஏன் எடுக்கவில்லை, மலை குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த மட்டில் அது தொல்லியல் துறைக்கு சொந்தமான ஒரு மலையாகவும் இருக்கிறது. தொல்லியல் துறையிடமும் அது பற்றி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. தற்போது காவல் ஆணையரிடம் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதற்கான காரணம் குறித்து நீதிபதி விரிவாக கேட்டு வருகிறார். இதன் பிறகாக மற்றவர்களிடம் விளக்கங்களை கேட்டு பெற்று இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் இன்றைய தினம் மீண்டும் அங்கே தீபம் ஏற்றுவதற்கான சூழல் ஏற்படுமா அல்லது வேறு ஏதேனும் உத்தரவை நீதிபதி பிறப்பிக்க இருக்கிறாரா என்கிற விவரங்கள் எல்லாம் முழுமையாக தெரிய வரும். பாலா, மணிகண்ட பிரபு, வழக்க ஒத்திவைக்கணும் அப்படின்னு அரசு தரப்புல ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக வழக்க ஒத்திவைக்கணும் அப்படின்னு அரசு தரப்பு அணுகி இருக்கு? இந்த வழக்கை பொறுத்தமட்டில் குறிப்பாக காலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு யார் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு பதிலளிக்க போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டால் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் பதிவு செய்வதற்காக அல்லது தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பதற்காக 30 நாட்கள் கூட அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு விதி இருப்பதாக அரசு தரப்பு ஏற்கனவே காலை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த நிலையில்தான் அது போன்ற வாதத்தை தான் தற்போது நீதிபதியினுடைய உத்தரவை பின்பற்றாததால் அரசு அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கூறிய இந்த வழக்கிலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வைத்து வருகிறார். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் அரசு தரப்பு தன் தரப்பு பதிலாக கால அவகாசம் கோருகிறது. அதை ஏற்க வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து நீதிபதி தான் முடிவு செய்வார். ஆனால் அரசினுடைய கால அவகாசம் கோருதலை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் மறுத்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அதிகாரிகளை உடனடியாக ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் விசாரணையை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். இந்த வழக்கில் இன்றே உத்தரவும் பிறப்பிக்க வாய்ப்பிருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். ஏனென்றால் திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்து முன்னணி, பாஜகவினர், அதே போல பாஜக மாநில தலைவர் இப்படி முக்கிய தென்னகத்தினுடைய முக்கிய பகுதியிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு வருவதாக ஒரு சில தகவல்கள் கிடைக்கும் நிலையில் இந்த வழக்கில் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்தால் சரியானதாக இருக்கும் என நீதிபதி யோசிப்பார். அது குறித்தெல்லாம் கேட்டறிவார். உரிய விளக்கங்களை கேட்டுப் பெறுவதுதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அந்த விளக்கங்களை கேட்டு பெற்ற பின்பாக இந்த வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் முக்கிய உத்தரவுகளை இடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலா, மணிகண்ட பிரபு, தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்த மனுதாரர் தரப்பு ஏதேனும் இது தொடர்பான வழக்குல அவங்களோட கருத்தை கேட்டிருக்காங்களா நீதிபதி? இந்த வழக்கை பொறுத்தமட்டில் தற்போது அரசு அலுவலர்களிடம்தான் அந்த விளக்கங்கள் என்பது கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி குறிப்பாக தற்போது கூட ஒரு முக்கியமான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தார்.
அந்த வழக்கில் மிக முக்கியமாக அவர் தெரிவித்திருந்தது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை மாநில காவல்துறை முழுமையாக பின்பற்றவில்லை என கூறியிருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் சிஐஎஸ்எஃப் வீரர்களை திருப்பரங்குன்றம் பகுதிக்கு செல்ல மனுதாரரோடு செல்ல உத்தரவிட்டிருந்தார் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோகவும் இந்த வழக்கை முழுமையாக ஏற்கனவே காலையிலிருந்து விசாரித்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதியினுடைய உத்தரவை உறுதி செய்து தீர்ப்பளித்திருந்தது. அதன் காரணமாக தற்போது இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு என்பது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை விசாரிப்பார். அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை விசாரிப்பார் என்று கூறியிருந்த நிலையில்தான் தற்போது அரசு அலுவலர்களிடம் அவர் உரிய விளக்கங்களை கேட்டு பெற்று கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் இந்த வழக்கில் மிக முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பார். மணிகண்ட பிரபு, தற்போது நீதிபதி இது தொடர்பான வழக்கில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கின்றோம். திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் 144 தடை உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம்.